ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சுவை. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அட்டகாசமான பூண்டு தக்காளி சட்னி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து இந்த சட்னிக்கு ஒரு 20 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பூண்டு அதிகமாக சேர்த்தா தாங்க இந்த சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அடுத்தது இந்த சட்னிக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்குங்க. இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டும் காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் ஒரு 4 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து கூட இந்த சட்னி செய்யலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து இந்த வெங்காயத்து கூடவே வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து 1 நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாங்க. பெரிய தக்காளி இருந்தால் 1 சேர்த்தா கூட போதும். இப்போ நான் வந்து தக்காளி இது கூட சேர்த்து அது நல்லா ஜூஸி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது இதில் வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. இது வந்து புளி வந்து ஓடு நார் இல்லாதபடி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமேல் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நேவாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்தது வந்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ வந்து தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமே வந்து கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குங்க. விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி வந்து அடிக்கடி நம்ம சேனலில் சட்னி ரெசிபிஸ் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நாம் வந்து இப்போ சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, பூண்டு தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திகளும் நல்லா அருமையான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.